எலெக்ஷன் ரிசல்ட் ஆனது மே 4 அன்னைக்கு வெளியே வந்துச்சு. 108 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றியும் பெற்றிருந்துச்சு. அப்படி இருந்தாலுமே பெரும்பான்மையாக 118 சீட்டுகள் டிவிகேக்கு தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்கள் 3 முறை கிட்ட ஆளுநரை போய் நேர்ல சந்திச்சு கடிதமும் கொடுத்திருந்தாரு. ஆளுநர் அர்லேக்கர் 118 சீட்கள் இருந்தா மட்டும்தான் சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ண முடியும்னு அவரும் சொல்லிட்டாரு. மெஜாரிட்டியா டிவிகே தான் 108 இடங்களையுமே பிடிச்சிருக்கு. அப்படி இருந்துமே 118 இடங்கள் இருந்தாதான் சிஎம் கேண்டிடேட்டா ஆக முடியும். காங்கிரஸ் டிவிகேக்கு ஆதரவும் கொடுக்கறாங்க. அவங்களுடைய 5 சீட்டையும் சேர்த்து 113ஆக மாறுது. காங்கிரஸ் மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறவங்களுமே 4 சீட்டை கொடுத்திருந்தாங்க. இப்போ டிவிகேல இன்னும் 2 சீட்டுகள் தேவைப்படுது. விசிகா தலைவரான திருமாவளவன் அவர்கள் 2 சீட்டை ஆதரவு தரன்ற மாதிரியான நியூஸ் எல்லாமே வந்திருந்துச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் ஆனது அபிஷியலா இன்னுமே வரல. இன்னும் 11 மணி அப்போ விஜய் அவர்கள் சிஎம் கேண்டிடேட் ஆவான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னும் அந்த 2 சீட் ஆனது கிடைக்கல. விசிகா அந்த 2 சீட்டை தருவாங்களா இல்ல தரமாட்டாங்களா? ஏன் இவ்வளவு ஒரு வெயிட் பண்ணி அவங்க அந்த ஒரு அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு? விஜய் அவர்கள் எம்ஜிஆர் மாதிரியே அவரு ஆக்டிங்ல இருந்து இப்போ பாலிடிக்ஸ்ல வந்திருக்காரு. அவர் வந்த வித்தின் 2 இயர்ஸ்லயே மேசிவான ஒரு விக்டரினே சொல்லலாம். ஸோ இண்டிபெண்டா நின்று 108 சீட்டையும் அவர் பிடிச்சிருந்தாரு. ஆனா அவர் சிஎம் கேண்டிடேட்டா ஆக முடியல. இன்னும் திமுக சைட்ல இருந்து நாங்க விஜய் ஆட்சி அமைப்பதற்கு எந்த ஒரு இடையூறும் பண்ண மாட்டோம்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம் இதெல்லாமே கண்டினியூ பண்ணணும். 2500 ரூபாய் தரலனாலும் 1000 ரூபாயாவது தரணும்னு அவர் சைட்ல இருந்து சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி அவரு அவங்களுடைய எம்எல்ஏக்களை ரெசார்ட்ல எல்லாமே தங்க வச்சுட்டு இருந்தாரு. இதுக்கு நடுவுல டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி எல்லாமே வரப்போகுதுன்ற மாதிரியான நியூஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. ஆனா கனிமொழி அவர்கள் எந்த ஒரு வதந்திக்குமே என்னால வந்து பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் எல்லாமே நடத்தி இருந்தாங்க. விஜய் அவர்களை சிஎம் கேண்டிடேட்டா ஆகணும், ஆளுநர் இருக்கிற இடத்துக்கு பெரும்பான்மையானது காட்ட வேண்டிய அவசியம் இல்ல, சட்டமன்றம் தான் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுநர் ஆட்சியில எல்லாம் உடன்பாடே கிடையாது, சோ அகைன் ரீ எலெக்ஷன்ல வேணான்னு டிஎம்கே சைட்ல இருந்தும் சொல்றாங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எல் முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்துல ஆட்சி அமைப்பதற்கும் பிஜேபிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா வெளியில இருந்து ஒரு ஆதரவு தான் அவங்க கொடுத்திருக்காங்க. வெளியில இருந்து ஆதரவுனா என்ன? மாநிலத்துக்கான ஒரு நலன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே திமுக கூட சேர்ந்து தான் அவங்க பயணிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த ஒரு ஆட்சியும் அதிகாரத்தையுமே கேட்கல, ஆதரவு கொடுக்குறாங்க. அகைன் ரீ எலெக்ஷன் ஆனது நடக்க வேண்டாம் அண்ட் ஆளுநருடைய ஆட்சியானது தமிழகத்துல வர வேண்டாம்ன்றதுக்காக இவங்க வெளியில இருந்து ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. இன்னும் 2 சீட்ஸ் ஆனது தேவைப்படுது. அண்ட் இதுல விசிகா கிட்ட அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனா விசிகாவுடைய பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இனிமே விசிகாவுடைய காலம் தான் அவர் சொல்றாரு. அண்ட் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க 2 சீட்ஸை வச்சிருக்காங்க. எப்ப அவங்க கொடுப்பாங்கன்னு அபிஷியலாவும் தெரியல. அவங்க அபிஷியலா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண போறாங்கன்னா ஏன் இன்னும் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க சொல்லாம இருக்காங்க? நேற்று சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், ஈவினிங் சொல்றேன்னு சொல்லிட்டு ஏன் இன்னும் அந்த டைம் ஆகுது நீடிச்சுட்டே இருக்கு? இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் தீய சக்தின்னு திமுகவை சொல்லிட்டு அவங்க கூட கூட்டணி நின்று ஜெயிச்சவங்க கூட ஏன் கூட்டணிய இவரு வைக்கிறாருன்னு அவர் கேட்கிறாரு. ஆளுநர் கிட்ட போலி கடிதம் கொடுத்திருக்காங்கன்னு டிடிவி தினகரன் இன்னொரு பக்கம் அவர் ஒரு புகார சொல்லிட்டு இருக்காரு. மே 4 ரிசல்ட் வந்துமே இன்னும் எந்த ஒரு பார்ட்டியானது சிஎம் கேண்டிடேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம இருக்கு. விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பானது அவங்களே கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பாதுகாப்பை அவங்களே எடுத்துட்டும் போயிடுறாங்க. இன்னைக்கு அவர் சிஎம் கேண்டிடேட் ஆக போறாரு. காலை 11 மணிக்கு அந்த விழாவானது நடைபெறும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதை ஹோல்டும் பண்றாங்க. ஸோ தமிழக அரசியல்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு? விஜய் அவர்கள் தனியா நின்று ஜெயிச்சிருந்தாரு. திராவிட கட்சிகளையே இப்போ தோற்கடிச்சு தமிழக வெற்றி கழகம் முதன்மையாக இருந்துட்டு இருக்கு. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுமே விசிகா தலைவர் டிவிகேக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும்னு அவர் சைட்ல இருந்து சொல்றாரு. ஓவராலா மக்களுடைய எண்ணங்கள்ல என்ன இருந்துட்டு இருக்கு? 108 தொகுதிகள்ல விஜய் நின்று ஜெயிச்சிருக்காரு. சோ ஓவராலா விஜய் அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டா வரணும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. மக்கள் மெஜாரிட்டியா ஓட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க.
ஆனா இப்படி இருக்கும் பொழுது டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி வருவதை அவங்க ஏத்துப்பாங்களா? தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கின அந்த ஒரு 2 வருஷத்திலேயே அவரு பல ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. கரூர் இஷ்யூ, ஜனநாயகம் படமானது இன்னும் ரிலீஸ் செய்யப்படல. அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய டிவோர்ஸ் கேஸ், விஜயோடைய படமானது ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ விஜய் அவர்கள் இன்னும் சிஎம் கேண்டிடேட் ஆக முடியல. இந்த மாதிரி பல விஷயங்கள் விஜய் அவர்களுக்கு நடந்துட்டு இருக்கு. மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு அரசியலுக்கு வந்திருக்கேன்னு விஜய் அவர்கள் சொன்னாரு. அண்ட் இப்போ அந்த ஒரு விஷயம் நடக்கிறதே குவெஸ்டினா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நியூஸ் ஆனது வருது, நாளைக்கு அந்த நியூஸ் அகைன் மாறிட்டு இருக்கு. ஸோ மக்களுடைய எண்ணத்துல என்ன இருந்துட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டா ஆவாரா, இல்ல அதை இன்னுமே ஹோல்ட் பண்ணுவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் ஆனது என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.